எதிர்வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செங்கம் வட்டம் சேந்தமங்கல கிராமம். ரொம்ப அழகான கிராமம், ரொம்ப அற்புதமான கிராமம். இந்த ஊரில் அம்மன் இந்த ஆடி மாதம் குடிகொண்டு இருக்கிறாள். இப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறாள் அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். சேந்தமங்கலம் கிராமம்னு சொன்னா உங்களுக்கு தான் தெரியுமே. ஒரு 5 வருஷமாக அங்கே சண்டி யாகம், மகா சண்டி யாகம் இதெல்லாம் செய்கிறாங்க. இதில் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் 2 நாளுமே அந்த விழாவில் நான் கலந்துக்கிறேன். சிறப்பு விருந்தினராக வந்து என்னுடைய ஸ்பீச்லாம் இருக்குது. ஜோதிட ரீதியான ஸ்பீச் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பூஜைகள், புனஸ்காரங்கள், எளிய தானங்கள், தர்மங்கள், பரிகாரங்கள் இதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஸ்பீச் இருக்குது. பர்டிகுலராக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு என்னோடய ஸ்பீச் சேந்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில், இந்த கோவிலில் நடக்கிற அந்த யாகத்தில் நானும் கலந்துக்கிட்டு மகா சண்டி யாகம் அதில் நான் கலந்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் வரணும். இது எல்லாம் கரெக்டு. இப்போ இந்த யாகத்துக்கு நீங்கள் போகும்போது என்ன பொருள் கொண்டு போகணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. நிறைய பேர் ஜாதகம் கொண்டு போகணும், நட்சத்திரம், ராசி, யோகம், கரணம் இதெல்லாம் சொல்லணும், என்னவோ அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த யாக குண்டம் மிகப்பெரிய குண்டம். அவ்வளோ பெரிய குண்டம் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய குண்டம், மகாசண்டி யாகம் இல்லையா. அதனால் வேத விற்பனர்களை வச்சு ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப ஸ்பஷ்டமாக செய்வாங்க. பணத்துக்காக செய்கிறது கிடையாது. அங்கே வந்து உங்களுடைய சங்கல்பம், உங்கள் குடும்ப பேர், உங்கள் பேர், நட்சத்திரம் இதையெல்லாம் சொன்னீங்கன்னா சங்கல்பம் பண்ணுவாங்க. பழங்களோடு வாருங்கள், வெற்றியோடு திரும்புங்கள். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட டைட்டிலு. பழங்களோடு வந்தால் வெற்றியோடு திரும்பலாம் அப்படிங்கிறது இந்த மகா சண்டி யாகத்தின் மிகப்பெரிய ரகசியம். இதில் நிறைய புடவை போடுவாங்க, துணியெல்லாம் போடுவாங்க, புது துணி எல்லாமே. பணம் இருக்கிறவங்க பட்டு புடவை போடுவாங்க, பணம் இல்லாதவங்க கைத்தறி புடவை போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் இந்த கொட்டைகள் நிறைந்த குய்யாப்பழம், மாதுளம்பழம், மாம்பழம், இந்த மாதிரி கொட்டைகள் நிறைந்த பழங்களை வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறீங்களோ அங்காள பரமேஸ்வரிக்கு அந்த தீயிலிட்ட பொருள் தாயாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் அங்காள பரமேஸ்வரிக்கு நீங்கள் தரணும்னு நினைக்கிற அந்த அபிர்பாகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியங்கள், லாபங்கள் இது எல்லாத்த விட நீங்கள் எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஆகவே பழங்கள் தயவு செஞ்சு வாங்கிட்டு போங்க. நல்ல வசதியான நல்ல நாட்டு நெய், கலப்படம் இல்லாத நெய் 100 கிராம் கூட வாங்கிட்டு போங்க, தப்பே கிடையாது. ஆனால் கலப்படம் இல்லாத நெய்யாக வாங்கிட்டு போய் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஹோம குண்டத்திலையும் சரி, அதே மாதிரி வாசனை திரவியங்கள், குங்குலியம், அந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சாம்பிராணி, கற்பூரம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் அதை சுவாசிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை சார். ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை. மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, திருமண பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, இவங்களுக்கெல்லாம் தீரணும். பழங்களோடு வாருங்கள், வெற்றியோடு திரும்புங்கள். அதனால தான் இந்த பழங்கள் வந்து எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க. கேட்டதை கொடுக்கும், நினைத்தது நடக்கும். நீங்கள் சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு ஔவைக்கே சொன்னது அந்த பழத்தை வச்சு தான். அதே மாதிரி தான் இந்த பழங்களை வச்சு யாரெல்லாம் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆன்மீக கதைகளில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார், இந்த மாம்பழம், இந்த பழங்களுக்கு அவ்வளவு சக்தி. முக்கணி, இந்த முக்கணியை கொண்டு பார்க்கறதே மகா புண்ணியம். மாப்பலா, வாழை, வாழைப்பழம் கூட வாங்கிட்டு போய் கொடுங்க, பலாப்பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க,
கிராமத்தில் உங்களுக்கு நிறைய வாழைப்பழம் கிடைக்கும் இல்லையா, வாழைப்பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க. தயவு செஞ்சு இந்த மகாசண்டி யாகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் சனி வக்கரனில் இருக்கா. குருவோட வீட்டில் இருந்த சனீஸ்வரர் கும்பராசி வரைக்கும் வந்துட்டு திரும்பி போக போகிறார். சனி வக்கரத்தில் இருக்கார். நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கொட்டை உள்ள பழங்கள். சில பேர் இந்த கொட்டை உள்ள பழங்கள் எங்கள் வீட்லேயே காய்ச்சி இருக்குது சார், நாங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாமா, பறிச்சுட்டு வரலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு வந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. உசத்தியானது நம்ம வீட்டில் இருக்கிறது செடியில் இருந்து அப்படியே பறிச்சுக்கிட்டு வந்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப உசத்தி. அதே மாதிரி உங்களுக்கு சிகப்பு மலர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா சிகப்பு மலர்கள், அந்த பூக்கள் வந்து சிகப்பு கலரில் சும்மா ஜம்முன்னு வாசனை உள்ள பூக்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வாங்க. காலையில் 10 மணிக்கு என்னுடைய ஸ்பீச்சோருக்கு உங்களுடைய சந்தேகங்கள் கூட நீங்கள் அங்கே தாராளமாக கேட்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே நேரத்தில் ஜோதிடம் பார்க்கணுன்னா அங்கே பார்க்க முடியாது இல்லையா, அதனால் என்னுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு என் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து பாருங்கள். என்னோட சேர்ந்து நிறைய அங்கே விருந்தினர்கள் வராங்க, மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் அவங்கெல்லாம் வராங்க. அவங்களுடைய ஸ்பீச்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து மிகப்பெரிய ஸ்பீச்லாம் அவங்க தரப்போகிறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஆன்மீகத்தில் அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாசண்டி யாகம் கடந்த 5 வருஷமாக அருண் வந்து நடத்திட்டு வர்றார். ரொம்ப சிரமத்தில் எடுத்து இப்போல்லாம் நீ பொது காரியம் செய்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அந்த கிராமத்தில் இப்போ மழையாக கூட அப்பப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இதை ஸ்ரத்தையாக எடுத்து அதை வந்து ஸ்பஷ்டமாக செய்யணும் சாஸ்திர ரீதியாக அப்படின்னு வேத விற்பனர்களை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அனுசரித்து அப்படியே சாப்பாடுலாம் போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் மிக பிரமாதமாக, யாருக்கும் ஒரு குறை வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணுறாங்க. பெரிய அரசியல்வாதிகள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பல்கலை கலைஞர்கள், பாடுறவங்க, ஆடுறவங்க, இவங்க எல்லாம் வராங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள் இந்த மகாசண்டி யாகம் தனியாக யாராவது ஒருத்தர் செய்யணும், நான் எடுத்து செய்யலாமா சார்? இப்போ நம்ம அங்காள பரமேஸ்வரி கோவில் சேந்தமங்கலத்தில் இருக்குது, நான் எடுத்து செய்யலாமா சார்? நான் அந்தளவு பணம் வசதி வேணுமே, எக்கச்சக்கமான பணம் செலவாகும். எல்லாருடைய உதவி இருந்தால் தான் செய்ய முடியும். அது தனி ஒரு மனிதனாக மகாசண்டி யாகம் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் போய் சாதிக்கணும் அப்படின்னா கூட பணம் இருந்தால் கூட எடுத்து செய்கிறதுக்கு 4 பேர் வேணும். அது ரொம்ப கஷ்டம். ஆகவே கடந்த 5 வருஷமாக இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன பழங்களோடு உங்களால் முடிஞ்சால் நெய் கூட எடுத்துகிட்டு வாங்க, வஸ்திரம் எடுத்துகிட்டு வாங்க, பழங்களோடு வாருங்கள், வெற்றியோடு திரும்புங்கள்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டில் அதுதான் நான் கொடுத்துருக்கேன். சேந்தமங்கலத்தில் நடக்கும் சண்டி யாகத்துக்கு இல்லை மகா சண்டி யாகத்துக்கு பழங்களோடு வாருங்கள், வெற்றியோடு திரும்புங்கள் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் அங்கே சந்திப்போம். உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியது அங்காள பரமேஸ்வரி தாயினுடைய கருணை. அவளது கருணையில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.